என் அன்பு தங்கமே, உன்னுடைய எதிரியோடு உன்னுடைய துரோகியோடு சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டுக்களவாணியை உனக்கு அடையாளம் காட்டித்தர இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன். நான் என்ன நடக்கிறது என்று சொல்லும் பொழுதே இவளின் அடையாளத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனையும் நீ சரியாகவே தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கடந்து உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கின்றதல்லவா? இந்த நேரத்தில் இதையெல்லாம் விட்டு விடாமல் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை சரியான புரிதலில் கொண்டு என் குழந்தை நீ செய்ய தொடங்கு. உடனிருப்பவர்களே மற்றவர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்கிறார்கள் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் இத்தனை நாளும் இருந்திருப்பது மிகப்பெரிய தவறான விஷயமல்லவா? உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். நான் உனக்காக என்ன கொண்டு வந்து தருகின்றேன் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நீங்காது நிற்க வேண்டும். எதை பெற்றாலும் அதை சரியாக நாம் பெறுகின்றோமா? எந்த விஷயத்தை வாழ்க்கையில் நடத்தினாலும் அதை நாம் சரியாகத்தான் நடத்துகிறோமா என்பதில் உன் கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த வராகி உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசாக நினைத்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தாயானவள் ஒரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் எதுவும் கவனிக்காமல் உனக்கு கொடுத்து விடுவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இது சரியா தவறா, இதை உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இது உனக்கு கிடைத்தால் அது என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் தெரிந்த பிறகுதான் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன். எதையுமே உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லவே முடிவெடுத்து விட்டேன். ஏனென்றால் இனியும் என் பிள்ளையிடம் எதையும் மறைத்து உனக்கு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று சொல்வதில் எனக்கு விருப்பமில்லை. எதுவானாலும் உன்னிடத்தில் வெளிப்படையாகவே சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்து விட்டேன். அப்பொழுதுதான் என்ன நடந்தாலும் எதையும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வரும். அம்மா என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா? என் குழந்தையே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ தெளிவாக உணர வேண்டும். என் குழந்தை, ஒரு குழந்தையை பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள் என்பதற்காக வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில்லை. என்ன நடந்தாலும் இந்த விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட நினைப்பதில்லை. அதாவது துன்பங்களும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்லிவிடாமல் இந்த வாழ்க்கையை கரை சேர்க்க நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பது தெரிந்துவிட்டால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறார்கள். இந்த துன்பங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று யோசிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பற்றி சிந்தித்து கடைசியில் அந்த குழந்தைக்கு
நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமலேயே வளர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு நாள் சொன்னோமானால் அன்று அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் துடித்து போய் விடுவார்கள். ஒருவரின் இறப்பை கூட அவர்களுக்கு தெரியப்படுத்த மனது தயங்குகிறது. எங்கே சொன்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் பிள்ளை அழுமோ என்று சொல்லி அதை சொல்லிவிடாமல் மறைக்கிறார்கள். இப்படியே இருந்து கொண்டிருப்பது நல்லதல்ல. அதனால்தான் உன் தாயானவள் இது போன்ற செயல்களை உன் வாழ்க்கையில் இனிமேல் செய்துவிடக்கூடாது என்பதற்காக உன் முன்னால் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமல்ல, நடப்பது என்னவென்றாலும் அதை உனக்கு நான் தெளிவுபடுத்த நினைத்து விட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் நான் வந்து விட்டேன். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தானே. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டால் அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு புரியும். உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இப்படி அவர்களோடு சேர்ந்து உன்னோடு நன்றாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவரும் கூட்டாக சேர்ந்துதான் உனக்கு இதை செய்கிறார் என்று தெரியும் பொழுது அதை நான் உனக்கு வெளிப்படுத்த நினைக்கின்றேன். நான் உன்னிடத்தில் இதை மறைத்து இவர்களை நல்லவர்கள் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட மாட்டேன். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அத்தனை மாற்றங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எதிர்வருகின்ற நாட்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சொல்கிறேன். என் குழந்தையே, அங்கே ஒரு குடும்பமே உன் வாழ்க்கையை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒருவர் இப்பொழுதும் கூட உன்னுடன் நல்ல நட்பில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர், எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் நல்லபடியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர். ஆனால் இவரினுடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே தெளிவு என்ற ஒன்று நேரத்திலும் கிடைப்பதில்லை. உனக்கு மேலும் மேலும் துன்பங்களைத்தான் கொடுக்க நினைக்கின்றார். மேலும் மேலும் வேதனைகளைத்தான் கொடுக்க நினைக்கின்றார். ஒவ்வொரு இன்னல்களும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகுந்த வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. உடனிருந்து நாடகமாடுவது என்ன இவர்களுக்கு புதிதா? உடனிருந்து கொண்டே இது போன்ற விஷயங்களை செய்வது என்ன இவர்களுக்கு கடினமா? எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கிறது. உடனிருப்பவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதை விட யாரையும் நம்புவதை முதலில் நிறுத்து. எப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் பழகும் பொழுது சில அடி தூரம் தள்ளி நின்றே பழகு. சில நாட்களாக உன்னிடத்தில் ஒருவர் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கொண்டிருக்கின்றார். கேள்விகளை கேட்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீ மறந்ததை கூட உனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன். இவர்தான் இந்த கூட்டுக்களவாணித்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்று. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டு அதை இன்னொருவருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல நம்பிக்கைகளை நிச்சயமாக கொடுக்கும்.
இந்த கூட்டுக்களவாணிகளை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விரட்டியும் அடிக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.